இந்த வீடியோ முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் வெளியிடப்படவில்லை. மாறாக சிந்திக்க தூண்டலாம். சிந்திப்பே. மாதந்தோறும் கொடுக்குற பெண்களுக்கான உரிமை தொகையை இவங்க தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்காம அரசாங்கம் வழங்கினா இருக்கிற பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. எலெக்ஷன் டைம்ல இப்படி காசு கொடுத்தா அது சட்டப்படி குத்தமாகுங்க. என்னையா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? 5000 ரூபாய் ஆல்ரெடி எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் விழுந்துருச்சு. சோலி முடிச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பாக பார்க்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். அறிவு இருக்கு அவனுக்கு. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற. எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. கஷ்டவாளி நல்லவங்க எல்லாமே நல்ல சந்தோஷமா குடும்ப தலைவிகள் மகளிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த எங்க தளபதிக்கு கோடான கோடி நன்றி. கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் வந்து காங்கிரஸ் கீழே இறங்கி வருது. சரி, திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஃபைனலுக்கு ராகுல் வந்துட்டாரு. புடிங்கய்யா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்குறேன். இதால என்ன அடிங்கய்யா. ஆட்சியில பங்குன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். அன்னைக்கு பேசல நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. பிரதமர் வராருன்னு சொன்னதும் சில கேள்விகளை நான் கேட்டிருந்தேன், எழுப்பியிருந்தேன். அது வருவதற்கு முதல் நாளே அந்த கேள்வி நான் எழுப்பியிருந்தேன். நிறைவேற்றலாமா? பேஷா நன்னா கண்ணை மூடிட்டு நினைச்சது மனசுல வேண்டிக்குங்கோ. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும்? தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்ப வரும்? பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்ப முடிவுக்கு வரும்? தமிழுக்குரிய ஒதுக்கீடு நிதி எப்ப வரும்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமை ஏற்றி ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்ப கைவிடப்படும்? இன்ச்சு இன்ச்சா ஒன்றிய பாஜக அரசு இழைக்கிற மதுரை எய்ம்ஸ் 8வது உலக அதிசயம் எப்பதான் எங்க கண் முன்னால வரும்? இயற்கை பேரிடருக்கான நிவாரண தொகை தமிழ்நாட்டுக்கு எப்ப வரும்? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எப்ப கிடைக்கும்? கோவை மதுரையில மெட்ரோ ரயில் ஓடுமா? அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன். இந்த கூட முடிஞ்சிருத்தோ அந்த கூட எடுங்கோ.